மனைவிக்கு சொல்லும்போது மெயினாக என்ன சொல்கிறாரு, மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள். கீழ்ப்படித்தலை வலியுறுத்துறாரு மனைவியை சொல்லும்போது. புருஷர்களுக்கு சொல்லும்போது அன்பு கூறுறதை வலியுறுத்துறாரு. கிறிஸ்து சபையில் அன்பு கூறுறது போல அன்பு கூறுன்னு சொல்லி அன்பு கூறுதலை வலியுறுத்து. ஏன் யோசித்து பார்த்துருக்கீங்கன்னா, இதெல்லாம் பெரிய கனெக்டட் மேட்டர். இதெல்லாம் பெரிய கனெக்ஷன் இருக்குது. ஏன் கீழ்ப்படிதலை வலியுறுத்துறாருன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஆதியாகமம் 3:16. அந்த 3:16 பாவத்தில் விழுந்த உடனே கர்த்தர் அதன் விளைவு, அதன் மூலமாக ஏற்பட போகிற கேடை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான்னு. இவ ஆசைப்படுவாளாம், அவனை பற்றி ஆசைப்படுவாளாம், அவன் அவனை ஆண்டு. ரெண்டுமே ஒரு கேடு, நல்லதில்லை. ஆசை புருஷனை பற்றி இருக்கிறது நல்லது, நல்ல விதத்தில் இருக்கணும். ஆனால் இப்போ பாவத்தில் விழுந்துட்டதுனால அதன் விளைவாக இது நடக்கிறது. அதனால் ஒரு கேடு. அது புருஷனை பற்றி இருக்கும்னா புருஷனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு அடக்கி ஆள வேண்டும் என்று மனைவி நினைப்பாளாம். பாவத்தினுடைய கேடு. அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஆண்டு கொள்ளும்படியாக தான் உண்டாக்கப்பட்டிருக்கான். குடும்பத்தை ஆண்டு கொள்ளும்படியாக. எப்படியாக? அன்பில் ஆண்டு கொள்ளும்படியாக, அரவணைத்து ஆண்டு கொள்ளும்படியாக, போஷித்து பாதுகாத்து அப்படி ஆண்டு கொள்ளும். அந்த மாதிரி ஒரு ஆண்டவனா குடும்பத்துக்கு இருக்க முடியாது. ஆண்டவர் நம்மளை எப்படி நேசித்து அன்பு கூர்ந்து ஆண்டு கொள்றாரு பாருங்க, அப்படி ஆளும்படியாக உண்டாக்கி இருக்கிறாரு. ஆனால் அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான்னு இங்கே சொல்லி 3:16 ஆதியாகமத்தில் சொல்லியிருக்கிறது ஒரு கேடு, பாவத்தின் மூலமாக ஏற்பட்ட விளைவு. அதனால் என்ன சொல்லுது? நல்ல விதத்தில் இல்லை. அவன் அடக்கி ஆள பார்ப்பான், ஒடுக்க பார்ப்பான், நசுக்க பார்ப்பான். அவனுக்கு கொடுக்குற அதிகாரத்தை வச்சு தவறான விதத்தில் பயன்படுத்தி நசுக்கி அடக்கி அப்படி ஆள பார்ப்பான். அப்போ மனைவி இவன் ஆள பார்ப்பான், அவன் இவளை ஒடுக்கிறதுக்கும் நசுக்கிறதுக்கும் முயற்சி எடுப்பான். அதனால தான் சொல்லியிருக்கு மனைவி கிட்ட, அம்மா அடக்கி ஆள பார்க்காத, அதுக்கு பதிலாக கீழ்ப்படி. கிறிஸ்தவ மனைவிகளுக்கு சொல்லப்படுகிறது, இந்த உலக மெத்தடை பின்பற்றாத. உலகத்தில் சொல்லுவாங்க, அவனை அப்படியே அமுக்கி முதல் நாள்ல இருந்தே, நான் சொன்னேன் இல்லையா, உட்காருன்னா படுக்கிற அளவுக்கு அவனை கீழ்ப்படியை வச்சிரு, அப்போ தான் ஒழுங்கா இருப்பான்னு சொல்லி தர்றாங்க வீட்லேயே சில நேரத்தில். அப்படி பண்ணாத. அது உங்கள் ஊர் மெத்தடாக இருக்கலாம், உங்கள் கலாச்சாரத்தில் இருக்கலாம், பைபிளில் கிடையாது. அது பாவத்தினால் ஏற்பட்ட கேடு, குடும்பத்தை அது கெடுக்கும். அப்படி பண்ணாத. அதுக்கு பதிலாக என்ன பண்ணு? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல புருஷருக்கு கீழ்ப்படி. புருஷன்கிட்ட சொல்கிறாரு, பாவத்தின் மூலமாக ஏற்பட்ட விளைவுனால அவள் ஒன்று ஆண்டு கொள்ள பார்ப்பா, நீ அதுக்குன்னு அவளை பண்ண நசுக்க பார்ப்ப. நேச்சுரலாக அது வரும் உனக்கு. போட்டு அவளை நசுக்கலாம், போட்டு அவளை எவ்வளோ அச்சுறுத்த முடியுமோ துன்புறுத்த முடியுமோ படுத்தலாம் அப்படின்னு தோணும். பண்ணாத. அதுக்கு பதிலாக அன்பு கூறு.